இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தார்? அது அவரது திருவுளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யா மாயையும் உண்டு, அவித்யா மாயையும் உண்டு. இருட்டின் அவசியமும் இருக்கிறது. இருட்டு இருப்பதால்தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைதான், அதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? மனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான். புலன்களை வென்றால் மனிதனாகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? இறைவனின் அருளால் இறை அனுபூதியைக் கூட அவன் பெற்றுவிடுவான். மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமத்தால்தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு கிராமவாசிகள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்க கோலோக் சௌத்ரியை அனுப்ப வேண்டியிருந்தது. அவனுடைய பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கினார். அவ்வளவு கொடூரமானது அவனது ஆட்சிமுறை. எனவே தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். எல்லா வகையானவர்களும் வேண்டும். இறைவன் பலவிதமானவற்றையும் படைத்திருக்கிறார். நல்ல மரம், தீய மரம், அவற்றுடன் களையையும் படைத்திருக்கிறார். மிருகங்களிலும் நல்லவை தீயவை என்று எல்லாம் இருக்கின்றன. புலி, சிங்கம், பாம்பு எல்லாம் உள்ளன. இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? கட்டாயமாக முடியும். ஆனால் முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுகள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். சேறுபடிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல். ஊசியில் சேறு விலகாதது வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. கழுவுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனத்திலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்துக் கொள்கிறது. அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மையடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம், அழுதழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறியதொரு வேலி இல்லாவிட்டால் நடைபாதையிலுள்ள இளம் செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். சத்சங்களும் சாது சங்கமும் தான் வேலி. எல்லோரும் முக்தி பெறுவார்கள். அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். முக்தி கிடைக்க மிகுந்த காலதாமதமாகும். இந்த பிறவியில் கிடைக்காமல் போகலாம். பல பிறவியிலும் கிடைக்காமல் போகலாம். பல பிறவிகளுக்குப் பிறகு வாய்க்கலாம். ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். அவர்கள் இறைவனை தலையில் தாங்கிய வண்ணம் கடமைகளைச் செய்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறுகிறார், வெற்று பண்டிதர்கள் அரை வேக்காட்டு விஷயங்களை படிக்கிறார்கள். அவர்கள் இங்குமில்லை அங்குமில்லை. கழுகுகள் மிக உயரத்தில் பறக்கின்றன. ஆனால் அவைகளின் பார்வை சவக்குழியில் இறந்த உடல்களை தேடுகிறது. வெறும் பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிதர்கள். ஆனால் காமினி காஞ்சனத்தில் மூழ்கிக் கிடக்கிறார்கள். கழுகைப்போல் அழுகிய பிணக்குழியை நாடுகிறார்கள். உலகத்தின் அவித்யை பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள் இவர்கள். தயை, பக்தி, வைராகியம் போன்றவை வித்யையின் மகிமைகள். வித்யை மற்றும் அவித்யைக்கு அப்பாற்பட்டது பிரம்மம், கடவுள். அது மாயையை கடந்தது. இந்த உலகில் வித்யை மாயை, அவித்யை மாயை இரண்டும் இருக்கின்றன. ஞானமும் பக்தியும் இருக்கின்றன. காமமும் பணத்தாசையும் இருக்கின்றன. உண்மை உள்ளது, உண்மையற்றதும் உள்ளது. நல்லது உண்டு, தீயதும் உண்டு. ஆனால் பிரம்மம் இவற்றால் தொடப்படாதது. நல்லதும் தீயதும் உயிர்களுடன் தொடர்புடையவை. உண்மை, உண்மையற்றது எல்லாம் உயிர்களுக்கே. இவற்றால் பிரம்மத்திற்கு எதுவும் ஆவதில்லை. விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான். மற்றொருவன் திருட்டு கையெழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. சூரியன் நல்லவனுக்கும் ஒளி தருகிறான், தீயவர்களுக்கும் ஒளி தருகிறான். தலையில் குடத்தை வைத்துக்கொண்டு பெண் நடனமாடுவது போல்
மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா? தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள். அதே வேளையில் சிரித்து பேசியபடியே நடப்பார்கள். ஆனால் மனம் முழுவதும் குடம் கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதிலேயே இருக்கும். அதேபோல் இல்லறக் கடமைகளை செய்து கொண்டே இரு. மனம் முழுவதையும் இறைவனிடம் வை. குரு எப்படி கிடைப்பார்? எல்லோரும் குருவாகிவிட முடியாது. பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும். பல மனிதர்களையும் மிருகங்களையும் கூட ஏற்றி செல்லும். ஆனால் உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்குவான். ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார். சச்சிதானந்தமே குரு. எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார்? எல்லாம் இறைவன் செயல். நம்மால் ஆவது ஒன்றுமில்லை. நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. அதனால்தான், அம்மா, நீ இயக்குபவள், நான் எந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நீயே, நீயே என்று நான் சொல்கிறேன். அப்படியென்றால் துன்பம், பாவம், அமைதியின்மை இவையெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை இதுதான். இவையெல்லாம் உயிர்களுக்கே. பிரம்மம், கடவுள் இவை எவற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை. பாம்பில் விஷமிருக்கிறது. பாம்பு ஒருவனை கடித்தால் அவன் இறந்து விடுவான். ஆனால் பாம்பிற்கு ஒன்றும் நேர்வதில்லை. பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. எல்லா பொருட்களும் எச்சிலாக்கப்பட்டுவிட்டன. வேதம், புராணம், தந்திரம், 6 தரிசனங்கள் எல்லாம் எச்சிலாகிவிட்டன. நாக்கால் தீண்டப்பட்டுவிட்டன. வாயால் சொல்லப்பட்டுவிட்டன. அதனால் எச்சிலாகிவிட்டன. ஆனால் ஒன்று மட்டும் எச்சிலாகவில்லை. அதுதான் பிரம்மம், கடவுள். பிரம்மம் என்பது எது என்பது இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை. ஒருவருக்கு 2 பிள்ளைகள். பிரம்ம வித்யை பயில்வதற்காக இருவரையும் ஆசிரியரிடம் அனுப்பினார் தந்தை. சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து தந்தையை வணங்கினார்கள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரம்மஞானம் உள்ளது என்பதை அறிய விரும்பினார் தந்தை. மூத்தவனை பார்த்து, மகனே, நீ எல்லாவற்றையும் படித்திருக்கிறாயல்லவா? பிரம்மத்தை பற்றி சொல் என்றார். அவன் வேதத்திலிருந்து பல்வேறு ஸ்லோகங்களை ஒப்பித்து பிரம்மத்தை விளக்க முயன்றான். தந்தை மௌனமாக அமர்ந்திருந்தார். இளைய மகனிடமும் அதே கேள்வியை கேட்டார் தந்தை. அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றான். அவனது வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரனில்லை. இதைக் கண்ட தந்தை மகிழ்ச்சியுடன் இளைய மகனிடம், மகனே, நீதான் ஏதோ சிறிது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றார். பிரம்மத்தை அறிந்துவிட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது அது தனக்குள்ளே, அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே தூக்கிச் செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் நினைக்கின்றனர். பிரம்மம், அதாவது கடவுள், வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் அறிவதில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்துவிடுவான்? சுகதேவர் போன்றோர் சற்று பெரிய எறும்புகள். மிஞ்சிப்போனால் 8-10 பொடிகளைத்தான் கொண்டு வந்திருப்பார்கள். அவ்வளவுதான். ஆனால் வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளதே, அது எப்படி தெரியுமா? ஒருவன் கடலை பார்த்துவிட்டு வந்தான். அவனிடம் ஒருவன், கடல் எப்படி இருந்தது என்று கேட்கிறான். மற்றவன் வாயை ஆ என்று திறந்து, ஆ, அதை என்னவென்று சொல்வேன்? அப்பப்பா, எவ்வளவு பெரிய அலைகள், எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொல்வான். பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பது இப்படித்தான். அவர் ஆனந்தமயமானவர், சச்சிதானந்த வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன.